ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கீர்த்தி விஸ்வா விளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும். வீட்லேயே விரலி மஞ்சளை வச்சு எப்படி மஞ்சத்தூள் அரைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விரலி மஞ்சளை நம்ம வெயிலில் வச்சு நல்லா எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா வெயிலில் வச்சு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வரும். மஞ்சத்தூள் கெடாது, என்னென்னா பூச்சி பிடிக்கும். மஞ்சத்தூள் சீக்கிரம் பூச்சி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா வெயிலில் ஒரு நாளைக்கு வச்சு எடுத்துக்கணும். அப்படி வெயிலில் வச்சு எடுத்த மஞ்சளை இப்படி நல்லா தட்டி எடுத்து அரைக்கணும். ஏன் அப்படின்னா கடையில் கொடுத்தாலும் சரி, நம்ம வீட்லேயே அரைச்சாலும் சரி, இப்படி விரல மஞ்சளை முழுசாக கொடுத்து அரைச்சோம்னா அரைச்சி தர மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா தான் அது மஞ்சத்தூள் நல்லா அரையும். அதனால் மஞ்சத்தூளை இப்படி நல்லா தட்டி எடுத்தால் தான் அரைச்சி தருவாங்க. வீட்லேயே நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுனாலும் இப்படி நீங்கள் முழுசாக போட்டு எடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரே நல்ல மிக்சி ஜாரு அவ்வளோதான் ஓகையாயிரும். அதனால் இதுமாதிரி சின்ன சின்ன பீஸாக தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சி ஜாரில் போட முடியும். இதுமாரி சின்ன சின்ன பீஸாக முடிஞ்ச அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளை மஞ்சளெல்லாம் பார்த்தாவே தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ டார்க் மஞ்சளாக இருக்குதுல்ல. உங்களுக்கு தட்டும் போதே நல்ல ஃபீல் வருது. ஒரு சூப்பரான வாசம், மஞ்சள் வாசனை அவ்வளோ வாசனை வருது. வீடே கம கமன்னு மணக்குது இந்த தட்டும் போது. பார்த்தாவே தெரியுதுங்களா உங்களுக்கு அது எவ்வளோ எல்லோவாக இருக்குதுல்ல, டார்க் எல்லோவாக. இதுமாதிரி சின்ன சின்ன பீஸாக தட்டி நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கிறேன். இதை நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், சின்ன ப்ராசஸ் தான். மஞ்சத்தூள் அரைக்க பெருசாக ஒன்றும் பெரிய ப்ராசஸ் இல்லை. அவ்வளோதான் கைஸ், நான் மஞ்சத்தூளை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இது பார்த்தாவே தெரியும் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதையும். அதே மாதிரி கலர் உங்களுக்கு கடையில் வாங்குகிற தூளுக்கும் நம்ம இப்போ வீட்டில் அரைச்சிருக்கிற தூளுக்குமே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். கடையில் வாங்கின தூள் நல்லா கெமிக்கல் ஆட் பண்ணி பார்த்தாவே பலன்னு இருக்கிறக்காக நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணி கொடுப்பாங்க கைஸ். அதனால் நமக்கு உடல் நலத்துக்கும் ரொம்ப அது கெடுதல்னு சொல்கிறாங்க டாக்டர். மேபி ஒரு சில பேர்த்துக்கு அது கண்டினியூவாக யூஸ் பண்ணுறதுனால கேன்சர் கூட வரும்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தூள்களை எல்லாம் இந்த மாதிரி வீட்டிலையே அரைச்சி எடுத்துக்கங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சின்ன சின்ன இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அரைக்கிறது. இதெல்லாம் ரொம்ப பெரிய நம்மளுக்கு கஷ்டமான ப்ராசஸும் இல்லை. அதனால் இதெல்லாம் வீட்லேயே நம்ம ஈஸியாக அரைக்கலாம். இது மாதிரி அரைச்சி எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.